ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் இங்கே மண்டபத்துக்கு வராங்க. சூடாமணி பார்த்தோம்னா ரொம்பவே ரத்த வெள்ளத்தில் கிடந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா உடனே வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது இப்போ சூடாமணி தடுக்கிறாங்க. இல்லை, எனக்கு இப்போவுமே ரத்னாவோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு ரத்னா சொல்லவும், ஆனாலும் சூடாமணி சொல்லியிருந்தாங்க, இல்லை எனக்கு ரத்னாவோட கல்யாணத்தை பார்த்தே தீரணும், சண்முகம் நீ தான் நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சண்முகமும் ரத்னாவும் வெங்கடேஷும் மணமடையில் உட்கார வைக்கிறாங்க. வெங்கடேஷும் ரத்னா கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. தாலி கட்டினதுமே அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க. அம்மா இப்போமாவது வாங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வரல, எனக்கு இங்கேயே என் உயிர் போகட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ வைகுண்டம் சொல்கிறாங்க, என்ன சூடாமணி நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாரு, பிள்ளைங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, வா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கவும், அப்போ சண்முகம் சூடாமணியை தூக்குறாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, வேண்டாம் சண்முகம், அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன பரணி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அவங்களுக்கு இப்பவுமே பிளட்டெல்லாம் வெளியே வந்துருச்சுது, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குன்னே ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும் சொல்லவும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எங்கள் அம்மாவை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்முகம் அவங்க அம்மாவை தூக்குறாங்க. ஆனால் பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க உயிர் விட்டுருந்தாங்க. இதை பார்த்ததுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகத்தோட எல்லா கோவமும் சவுந்தரபாண்டி மேலே திரும்புது. அவனால தான் எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சண்முகம் ஆவேசத்தோடு அங்கே எந்திக்கிறாங்க. அப்போ பரணி தடுக்கிறாங்க. நீ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது செய்யக்கூடிய வேலை இப்போ கிடையாது, இப்போ நடக்கிற விஷயத்த பாரு அப்படிங்கும் போது சண்முகம் அவங்க அம்மா பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நடக்கூடிய எல்லா சடங்கும் நடந்து முடிஞ்சிருது. அப்போ சண்முகம் கோவத்தோட பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி இருக்கிற இடத்துக்கு அங்கே போகிறாங்க. சவுந்தரபாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சூடாமணி இறந்துட்டா எப்படி இருந்தாலும் சரிதான், அந்த சந்தோஷமான விஷயத்தில் ஒரு இலை விழுந்து போச்சுது, எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா, நான் நினச்சது எல்லாமே நடந்து போச்சு அப்படின்னு சனியன்கிட்ட சொல்லி சவுந்தரபாண்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என் மவன் தான் இப்படிலாம் திரும்புவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அவனும் அவங்க பக்கமாக திரும்பிட்டான். ஆனால் நான் என்னைக்கு இருந்தாலும் சரி தான், என் மனசு கொஞ்சம் கூட மாறவே செய்யாது. அவன் குடும்பத்தை பழி வாங்கி நான் தீர தான் செய்வேன். இப்போ தானே ஒரு தலை விழுந்திருக்குது, நான் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போது பாரு, அடுத்தது அந்த சண்முகம் தான் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கவும், அங்கே சண்முகம் அருவாளுங்கையுமா ஓடி வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவோட உயிரை நீ எடுத்திருப்ப, உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு அவங்க ஓடி வரவும், இதை பார்த்துட்டு சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன நெருங்கணும்னா அவ்வளவு சீக்கிரத்தில் நெருங்கிட முடியுமா அப்படிங்கும் போது, அப்ப சண்முகம் அழுதுகிட்டே சொல்றாங்க, எங்க அம்மா என்னடா உனக்கு துரோகம் பண்ணாங்க, சொல்ல பொண்ணைக்கு நீ பண்ணின தப்புக்கு அவங்க பழி ஏற்றுக்கிட்டு 20 வருஷமா அவங்க ஜெயிலில் கடந்திருக்கிறாங்க. இப்போதான் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, இப்போதான் என் தங்கச்சிங்களை அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் கூட அனுபவிக்க விடாமல் இந்த மாதிரி நீ பண்ணிட்டியே, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன், நீ உயிரோட இருந்தாக்கி இப்படி தான் என் குடும்பத்தை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்ப, நீ உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி பக்கத்தில் சண்முகம் அருவாள் எடுத்துகிட்டு ஓடி வராங்க. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்க